சாரி, இதை யாரும் அசைக்க முடியாது. மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? Proof. This is the proof. இந்த தீய சக்தி, ஊழல் சக்தி, இதெல்லாம் ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம், யாரை சொல்றோன்றதெல்லாம் மக்களுக்கு தெளிவா தெரியும். அதே மாதிரி டிவிகேவுக்கு போட்டி டிஎம்கே தான்றதும் மக்களுக்கு தெளிவா தெரியும். அப்படி இருக்கும்போது நாம ஏதாவது பேசினா வாண்டடா சில பேர் வந்து வண்டியில ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆமா, வாண்டடா சில பேர் வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு குரல் கொடுக்கறாங்க. சீரியஸா ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். இதெல்லாம் மக்களுக்கு தெளிவா தெரியும். இந்த நேரத்தில் ஒரு சீரியஸ் கேள்விய இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதிங்க கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ? அதை ஓபனா டிக்ளேர் பண்ண முடியுமா? அப்படி வந்த காசெல்லாம் என்னென்ன தொழில் செஞ்சு வந்துச்சு, என்ன வேலை செஞ்சு வந்துச்சு, உண்மையிலே நீங்க உழைச்சி சம்பாதிச்ச காசா, இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டைய போட்ட காசா? இதெல்லாம் ஓபனா டிக்ளேர் பண்ண முடியுமா? இதெல்லாம் நம்ம கேட்டா எல்லா ஊழல்வாதிகளும் ஒன்னா சேர்ந்து நம்ம மேல சேத்தவாரி வீசுவாங்க. அதை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நாம யாருன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட், புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா?